அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. வரவேற்பது முருகவேல் திருமலை சாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, நாளுக்கு நாள் தங்கத்தமிழன் மெருகேறிக் கொண்டு வருகிறான் என்பதை சொல்ல சொல்ல இனிக்குது, சொல்ல சொல்ல இனிக்குதடா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே மாதிரி அப்படி சொல்லக்கூடாது, சொல்ல சொல்ல இனிக்குது. இன்னைக்கு அருமையான ஒரு பழமொழி வித் சஸ்பென்ஸ், பிரமாதமா இருக்கு பாருங்க. நேத்து அமர்நாத் போட்ட மயக்கம் இன்னும் எந்திரிக்கலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா அந்த சஸ்பென்ஸை அவர் எதிர்பார்க்கல, அதனால மயக்க நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்து தகவல் வந்தது. அதே மாதிரி இன்னைக்கும் அப்படித்தான். அந்த மயக்கத்தை தெளிவிக்கிறதுக்கு இந்த சஸ்பென்ஸ் பாருங்க. ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு சாப்பிட்டோன்னு வயிற்று வலிக்கும். உடனே அவர் என்ன பண்றாரு, அவருடைய நண்பர் ஒருத்தர் டாக்டர், அவர்கிட்ட போய் காட்டுறாரு. அவர் என்ன பண்றாரு, வயிற்றுக்கு தட்டி ஸ்பாஸ்மிடான் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு. இது ஃபர்ஸ்ட் சின்ன டேப்லெட்டு. இதுதான், இதுக்கு கேட்கல, இந்த டேப்லெட்டுக்கு கேட்கல. 2 நாள் சாப்பிட்டு போயிட்டு, டாக்டர் இது கேட்கலைங்க, மறுபடியும் வலிக்குதுங்க. எப்போனா சாயந்தரம் சாப்பிட்டோன்னு தான் வலிக்குது, பகல்லலாம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 நாள் வரைக்கும் லிக்விட் கார்பனேட்டிவ் மிக்சர் அது கொடுக்குறாரு. அப்புறம் ஓமிஸ் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுக்குறாரு. எதுக்குமே அது கட்டுப்படல. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாரு, இவர் ரெஃபர் டு கேஸ்ட்ரிக் என்டமாலஜிஸ்ட், அங்கே அனுப்புறாரு. அவர் வாய் வழியா டியூப் விட்டு எல்லாம் பார்த்துட்டு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு, நில், நோ ப்ராப்ளம் அப்படின்னு கொடுக்குறாரு. இவர் எடுத்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வயிற்றுலையும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் வயிற்று வலிக்குது. சரி, ரைட். அடுத்து என்ன பண்றாரு, இன்னொரு டாக்டர்கிட்ட போறாரு. அவர் பின்னால ஆனஸ் வழியா ஒரு டியூபை விட்டு அதுல ஏதாவது ஃபங்கஸ் இருக்கான்னு பாக்குறேன்னு அதை பாக்குறாரு. ஸோ அவரை மாதிரி நல்ல சித்திரவதை பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் சோர்ந்து போயிடுறாரு. நம்ம நோயாளி சோர்ந்து போயிடுறாரு. டாக்டர்கிட்ட உட்கார்றாரு. டாக்டர் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல ஹி வாஸ் டாக்கிங் டு அனதர் பர்சன். அப்ப அவர்கிட்ட பேசும்போது ஒரு பேஷண்ட் வந்திருக்காரு. இதுக்கு ஒன்லி இந்த ஈவினிங் இஸ் கம்ப்ளைனிங் தி ஸ்டொமக் ஏக் அப்படின்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு அப்படின்னு ஓகே ஓகே ஓகே, இட் இஸ் ஆல் ரைட், ஓகே ஓகே, ஐ வில் டேக் கேர் அப்படின்னு பதில் சொல்றாரு. என்ன சார் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுதான் ஏன் சஸ்பென்ஸ். நீங்க சொல்றீங்களே பழமொழியில சஸ்பென்ஸ் வேணும்னு சொல்லி, இதுதான் சஸ்பென்ஸ். இந்த கதைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, அருமையான தலைப்பு. என்ன தலைப்புனா, ஒன்றே நினையுங்கள், நன்றே நினையுங்கள், அதுவும் இன்றே நினையுங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு. அதான் பழமொழி. ஒன்றே நினைக்க, நன்றே நினைக்க, இன்றே நினைக்க, இதுதான் தலைப்பு. இப்ப சொல்லிட்டேன். முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், இப்ப சொல்லிட்டேன், பரவாயில்ல. இவர் டாக்டர்கிட்ட பேசி, இவரு ஃபோன் பண்ணி பேசிட்டு, நண்பர்களோட பேசிட்டு வைக்கிறாரு. இவர் மறுபடியும் உள்ள வந்தோடனே மறுபடியும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே திருப்பி 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 பார்க்குறாரு. பார்த்துட்டு, மிஸ்டர் பரமேஸ்வரன், உங்களுக்கு இந்த என்னன்னு எல்லாத்துலேயும் நார்மல்சி தான் காட்டுது. அதனால நம்ம we will wait for another single day அப்படிங்கிற, நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம். நாளைக்கு இதே மாதிரி இஃப் யூ ரிப்பீட் த சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் we will deal with another matter அப்படிங்கிறாரு. இவர் போயிடுறாரு. அடுத்த நாள் 5 மணிக்கு டாக்டர் கூப்பிடுறாரு. டாக்டர், த பெயின் ஸ்டார்ட்ஸ் அப்படிங்கிறாரு. சரி வாங்கன்னு இவர் உடனே கார்ல இறங்குறாரு. 6:30 மணிக்கு அந்த பெயின் அப்படியே வருது. டாக்டர் சொல்றாரு, ரைட், இருங்க வரேன் அப்படின்னு உள்ள போய் ஒரு சின்ன அவுன்ஸ் கிளாஸ்ல, அது அந்த அவுன்ஸ் கிளாஸ் கருப்பா இருக்கு. அந்த அவுன்ஸ் கிளாஸ் கருப்பு கலர் அவுன்ஸ் கிளாஸ். அந்த அவுன்ஸ் கிளாஸ்க்குள்ள ஒரு மருந்தை போட்டு நல்லா கலக்கி, இதை பாருங்க, மூக்கை இப்படி பிடிச்சிக்கோங்க, எப்படி மூக்கை இப்படி பிடிச்சிக்குங்க, லபக்குன்னு முழுங்கிடணும்.
முழுங்கிட்டு என்ன டேஸ்ட்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. அப்படி இவர் இது என்ன மருந்து அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, இது ஒரு டெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு. உடனே அவர் என்ன மூக்கு எரிக்கி முடிக்கிறாரு, வாயில் வச்சு லபக்குன்னு முழுங்கிடுறாரு. முழுங்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, டாக்டர் லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னாரு. ஓகே ரைட். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, போய் என்னுடைய ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கு, என்னுடைய நான் வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய அறை, அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய அறை ஏசி இருக்கும். அங்கே போய் அங்கே ஈசி சேர் இருக்குது, பெட் இருக்குது, டிவி எல்லாம் இருக்குது, எல்லாம் உட்காருங்க, ஒரு மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னு. 1 மணி நேரம் கழித்து எல்லா பேஷண்ட்டும் இவர் அனுப்பிச்சிட்டு அது எழுந்துச்சு உள்ள வர அவர் ஜம்முன்னு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா, டாக்டர் என்ன ஒரு அதிசயம், ஒன்றுமே வலிக்கலையே அப்படிங்கிறாரு. ஓ மை காட், அப்படியா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்புங்க, இஃப் பெயின் ரிப்பீட்ஸ் அப்படின்னு எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடாரு. இவர் போயிடாரு. நைட் அந்த ஃபோன் வரல. காலையில் 9 மணிக்கு ஃபோனில் கூப்பிட்டு, டாக்டர் நல்லா தூங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரி குட் டாக்டர்னு அவர் சொன்னார். இல்லைப்பா, இது வந்து ஒரு நாளில் நிறுத்தினா பத்தாது, 3 நாள் சாப்பிடணும், இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள். இதே மாதிரி நீங்கள் 6 o'clock வந்து, இதே மாதிரி 6 o'clock வரும்போது பெயின் இருக்கான்னு கேட்குறாரு. இருக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிறாரு. பரவாயில்ல இந்தான்னு சொல்லி அந்த மருந்து மறுபடியும் கொடுக்குறாரு. மருந்து சாப்பிட்றாரு, உள்ளே போய் உட்கார்றாரு. 1 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. 3ஆவது நாள் வர்றாரு, மருந்து சாப்பிட்றாரு. 4ஆவது நாள் அவர் வரல. 4ஆவது நாள் அவர் ஏர்போர்ட்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லை, ஃபுல்லி ரிலீவ்டு, நான் இப்போ பாம்பே ஃப்ளைட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏர்போர்ட்டில், தேங்க்யூ வெரி மச் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு, டாக்டர் உங்களுக்கு நான் பாம்பே விட்டு இறங்கின உடனே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. டாக்டர் வந்து இது பாம்பே இறங்கினோன்னா ஒரு 9:30 இருக்கு, இறங்கினோன்னா மறுபடியும் மெசேஜ் கொடுக்குறாரு. டாக்டர் பிஸியில் மறந்துடுறாரு. ஒரு 11 மணிக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, பார்த்தா வாட்ஸ்அப்பில் அவர் மெசேஜ் கொடுத்துருக்காரு. என்ன மெசேஜ்? தேங்க்யூ வெரி மச் ஃபார் ப்ரொவைடிங் மீ அ மில்க் பவுடர் ஷேக், தேங்க்யூ வெரி மச் ஆஸ் அ மெடிசன் அப்படின்னு கொடுத்து தேங்க்யூ வெரி மச்ங்கிறாரு. அப்போது டாக்டர் கொடுத்த மருந்துன்னா மில்க் பவுடர் ஷேக். அப்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, சாப்பிட்டோன்னே நல்லதை நினச்சிருக்காரு, நல்லதை நினைச்சிருக்கு. அதை ஒன்றே நினைக்க, நன்றே நினைக்க, அதுவும் இன்றே நினைக்க. இதுதான் இன்னைக்குள்ள பழமொழியினுடைய கதை வித் சஸ்பென்ஸ். தயவு செஞ்சு நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது மிஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். குட்டூஸ் இஸ் டிஃப்ரெண்ட், எ மேன் வித் டிஃப்ரென்ஸ். சஸ்பென்ஸுக்கு சஸ்பென்ஸ் தான். நீங்கள் யாரும் இது எதிர்பார்க்க மாட்டீங்க. அவர் வந்து இவருக்கு வாட்ஸ்அப்பில் கொடுப்பாருன்னு, அவர் கூட ஃபோனில் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் யாருன்னா அவர் சைக்காலஜிஸ்ட். இவருடைய அட்டென்ஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவருக்கு ஒரு மருந்து கொடு, அந்த மருந்து என்ன கலர்னு வெளியே தெரியக்கூடாது, அதனால கருப்பு குவளையில் உள்ள மில்க் பவுடர் ஷேக் போட்டு கொடுன்னு சொல்லியிருக்காரு அவர். இவர் போட்டு கொடுத்துருக்காரு, சரியா போச்சு. ஸோ என்னென்னவோ மெடிசனுக்கெல்லாம் கேட்காத வயிற்று வலி சாதாரண ஒரு மில்க் பவுடரில் சரியா போச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றை நினைத்தார், நன்றை நினைத்தார், அதுவும் அன்றை நினைத்தார், சரியா போச்சு. காட் பிளஸ். தேங்க்யூ வெரி மச். இது வந்து ஃபேஸ்புக்கில் செங்குட்டுவன் திருமலை சாமிங்கிற நேமில் வரும். ஃபேஸ்புக்லேயும் பாருங்கள், யூடியூப்லேயும் பாருங்கள், கோல்டன் வாய்ஸ்லையும் பாருங்கள், எல்லாத்துலேயும் பாருங்கள். இப்போ நாளுக்கு நாள் குட்டூஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்த்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.